நாடகம் நாடக கலைஞர் எம்.எச். அப்துல் நசீர் அவர்களின் கதை வசனம் நெறியாள்கையில் ஆம்புளையாம் மாப்புளையாம். நடிகர் எம்.எச். அப்துல் நசீர், நடிகர் ஏ.ஜி. முகமது ஃபலீல், நடிகர் அல்ஹாஜ் கே.எம். அபுல் ஹசன் ஆகியோர் பங்கு பெற்றுகின்றார்கள். பெண்ணிடம் கைக்கூலி பெறுகின்ற கோழைகள் ஏந்தான் பிறந்தார்களோ, ஒரு தன்மானம் இல்லாத பிள்ளையை பெற்றவர் எதற்காக பெற்றார்களோ, அல்லாஹ்வின் சாபத்தை பெறுவதற்கா, அங்கே 1000 கண்ணிகள் அழுவதற்கா, அல்லாஹ்வின் சாபத்தை பெறுவதற்கா, அங்கே 1000 கண்ணிகள் அழுவதற்கா. பெண்ணிடம் கைக்கூலி பெறுகின்ற கோழைகள் ஒரு தன்மானம் இல்லாத பிள்ளையை பெற்றவர் இதற்காக பெற்றாரோ. பாட்டம் சத்தமா கிடக்கு. ஓ, பாட்டு பாடினேன். பாப்போம். ஓ, பாட்டு ஒன்று பாடினேன். எங்க இருந்து பாருங்க? நாம சும்மா இப்படிதான் ஊருக்குள்ள அடித்திருக்கிற ஒரு ஊரோடி. ஊரோடி என்றா ஊரோடி அது வேற மாதிரி மிதிக்காது. வேற மாதிரிடா ஊரோடி ஒரு ஆள் ஊரோடி போட்ட அம்மாள் அது நோய் தான். நாமளும் இப்படித்தான் ஊருக்குள்ள போய் இப்படியா நாக்களை கண்டுபிடிச்சு பிடிக்கிற ஒரு நோய் தான் ஊரோடி என்றா அப்படின்னு. நீங்க என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? என்னடா உங்களோட மகனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கீங்க, சீதனம் வாங்கல ஆதனம் வாங்கலன்னு இப்படியான விஷயத்த பார்த்தா அப்படி உங்களை மழை நிறைய பேர் இருக்கா, இளமர காயா நிறைய பேர் இருக்கா, பார்த்து கண்டு காய்ச்சி சந்தோஷப்பட்டு போறதானே ஒரு சந்தோஷம் தானே என்று பாருது. நீங்க என்ன செய்ய எப்படி இப்ப இந்த உங்களுக்கு இந்த எண்ணம் வந்துச்சு இப்படி செய்யணும்டா நினைச்சி வண்டி வாங்கி வலிச்சு இந்த பிள்ளைங்களுக்கு அதை கொடுத்து கடைசியில் பேரா கக்கிரி பண்ண சீதனம் பண்ண கட்டி சின்னதுக்காக தானே அல்லாவுக்கா ஒரு மூட்டை கட்டி ஒரு பிள்ளை மகனை கல்யாணம் முடிச்சு வச்சேன். அல்ஹம்துலில்லாஹ். நீங்க நான் இப்படித்தான் இது பாராட்டி போட்டு காய்ச்சி போட்டு ஊரோடி சொன்னீங்களா? அது ஊரோடி என்றால் நோய் இல்லையாது, அது நோய் தான். நாமளும் இப்படி வந்து உங்களை பிடிக்கிற ஒரு நோய் தான். இப்படியோ விளங்குது. என்னது என்ன பிடிங்க? வாங்க வாங்க, எழுமுக 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 எழுமுக. இது என்ன எங்க இருந்து வந்து நீங்க எங்க இருந்து வந்து வாங்க? இதுங்க இல்லையா? ஹலோ, இதுங்க என்ன இப்படி வந்துட்டீங்க? இந்த ஊர்ல வந்ததுக்கு இந்த சத்தமும் மிச்சம் ஒன்றுமே மிச்சம் இல்லை. என்ன ஊர்ல சத்தம் இல்லை மிச்சம் இல்லைங்கிறீங்க? என்னது நல்ல ஊர் தானே இது? சொல்றீங்க நான் குடும்பத்துல வந்தீங்க, நான் குடும்பத்துல இருந்து வந்தீங்க என்னன்னு தெரியுமா? நான் இங்க வந்தேன். நான் 25 வருஷத்துக்கு எங்கட ஊர்ல எல்லாம் சொல்லியோ இந்த காத்தாங்குடி சிறிய மக்காண்டு இல்லையா சொல்லிய மக்கா அப்படி கேட்டு 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 காத்தாங்குடியில வாழணும்னு ஒரு ஆசை வந்து எனக்கு. அப்ப காத்தாங்குடிக்கு வந்து ஒரு குட்டியை பார்த்து கல்யாணம் முடிப்போம்னு சொல்லி இந்த மூட்டையை கொண்டு விட்டு சும்மா ஊர் ஊரா திரிஞ்சு அங்க எல்லாம் திரிஞ்சு ஒரு குட்டியை கண்டு கல்யாணம் முடிச்சு 25 வருஷம் கல்யாணம் முடிச்சு ஐத்தானே சொல்லி ஐத்தானே நான் சொல்லி எனக்கு 2 புள்ள இருங்கள நீங்க எனக்கு இருக்கல 2 புள்ள எனக்கு. சரியா? 2 புள்ள குமரி புள்ள இல்லையா? குமரி புள்ள எப்படி நான் கேட்டாலும் சொல்லுவேன். ஒரு மாப்பிள்ளைய கேட்டா சொல்லு, கேட்டோட்டு சொல்லு, வீடிங்க வாசலிங்க பழவிங்க எப்படி ஒரு பர்ணு கோடி நான் எப்படி செய்வேன்? இந்த ஊர்ல என்ன மோசமான ஊரு? என்ன ஒன்றுமில்லை, நல்லா தானே. என்ன மோசம் ஒரு என்ன ஒன்றுமில்லை. அடிக்க என்ன அது சிறந்த அரசியல்வாதிகள் இல்லையா? மக்கள் இல்லையா? படிச்ச பிள்ளைகள் இல்லையா? பெரிய பட்டுதாரிகள் இல்லையா? என்ன பிசினஸ் மேன் இல்லையா? பிள்ளையா காய்ச்சல் நீங்க 25 வருஷம் இருந்திருக்கிறீங்க, என்ன பிள்ளையா சொல்றீங்க நீங்க? நான் சொல்லியேங்க
ஊர்ல எப்படி எல்லாம் ஆட்கள் ஒண்ணு கேளுங்க. எனக்கே இவ்வளவு கஷ்டம் என்ன, என் கூட்டாளியோட என் கூட்டாளியோட கடலுக்கு போற அவனுக்கு 4 பிள்ளையும் 1 பையன் தான். 3 பிள்ளை வச்சுட்டு என்ன சொல்ற 3 வீடு கட்டேன். அதுல அப்படி கடமை பட்டு அப்படி என்று சொல்லி மகனை வெளிநாட்டு கண்ணி அந்த 5 வருஷம் இருந்து வந்து உழைச்சிட்டு வந்திருப்பானே 5 வருஷம் வந்த ஒரு வீடு கட்டி, ஒரு தங்கச்சிக்கு நல்ல வசந்தான ஒரு வீடு கட்டி ஒரு கக்குஷிக்கு ஒரு வாட்டை கட்டி வாட்டை போடலன்னா நம்முடைய மாப்பிள்ளை போய் மாப்பிள்ளைக்கு மாமனார் வாங்கி போற சந்தோஷம் தானே. ஒரு வாட்டை வாங்கி போடுறதுக்கு மாப்பிள்ளைக்கு வக்கீல் வாட்டால போட புது வாட்டால அப்ப அவனுக்கு 27 வயசாய் 27 வயசாயிடும். அவன் என்ன செஞ்சு அவனு ஒரு கல்யாணம் முடிச்சா அடுத்த இல்லையா போறான் வெளியே போறான். வெளியே போய் 5 வருஷத்துல வந்து அடுத்த தங்கச்சிக்கு வீடு கட்டி கக்குஷிக்கு வாட்டா போட்டு எல்லாம் போட்டு ஒரு கல்யாணம் முடிச்சா மத்த தங்கச்சிக்கு ஒரு வீடு கட்டி இழைக்குது உங்களுக்கு தங்கச்சிக்கு ஒரு வீடு கட்டணும். வீடு கட்டுறதுக்கு என்ன செய்யற அடுத்த தங்கச்சிக்கு 5 வருஷம் போயிருந்து வந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்து எல்லாம் முடிஞ்சோ பெருமூச்சு விட்டா இங்க அவனுக்கு ஒரு பொண்ணு பெருமூச்சு விடு. அவன் பிள்ளைக்குமராயி இந்த ஊர்ல நடக்கிற நரவல் வேலையில அவன் குமராயினா அவன் பிள்ளைக்கு வீடு கட்டு திருப்பி 5 வருஷம் போயிட்டு வந்து வீடெல்லாம் கட்டி எல்லாம் செஞ்சு முடிச்சா இவனுக்கு ஒன்றும் செய்யலாம். நாட்டிலையும் ஒன்றும் செய்யலாம், வீட்டுலையும் ஒன்றும் செய்யலாம். சுகர் சீனி அவனுக்கு 57 56 வயசாய் இப்ப கதிரையில இருக்கிற இது மட்டும்தான். சரி அதை விடுங்களேன். உங்களோட பிள்ளையோட விஷயத்தை சொல்லுங்க பாப்போம். சரி நான் நேற்று ஒரு ஹாஜியார சந்திச்சு இதுல அந்த ஹாஜியார கண்டு நான் சொன்னேன் ஹாஜியாருக்கு 3 பிள்ளை தான். அதுல 2 பொண்ணு ஒரு ஆண் இல்லை. அப்ப நான் சொன்னேன் ஹாஜியார் நீங்க நல்ல மாடி வீடு கட்டி இல்லையா கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்க. 2 பிள்ளைக்கு 2 மாடி வீடு கட்டி கல்யாணம் முடிச்சிருக்கீங்க. அப்ப நான் சொன்னேன் ஐயா 2 மாடி வீடு கட்டி கொடுத்தீங்க அந்த பொடியனுக்கும் ஒரு வீடு வந்து கட்டி கல்யாணம் முடியல ஆஜியாரன்னு சொல்லு. அந்த ஆம்பளை பிள்ளை எங்க கல்யாணம் முடிக்கிற வீடு கட்டி இந்த பாட்டில வச்சுக்கோ இந்த செல்ல கூட கிழக்கு மாநிலத்தில் இதெல்லாம் செய்யக்கூட நாங்க வெளியூர் இந்த வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ஐயா நல்லா சிந்திச்சு பாருங்க ஐயா உங்களுக்கு அல்ல நாடு இது 2 பிள்ளையோட சேர்த்து மத்த பிள்ளை நல்ல கேள்வி 3 வீடு கட்டி இல்லையா கேட்டதுக்கு அப்படி எங்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு சொல்லி போட நாங்க என்ன செய்யறது ஒன்றும் செய்யல. இப்படி இருந்தா நாங்க என்ன செய்ய ஒன்றும் செய்யல. கோலண்டு வரி கொஞ்சம் இல்லைவாரு கோலண்டு வர யார் அடிக்கா யாரு பாத்தீங்களா? ஹலோ अस्सलाम वालेकुम यार என்ன ஐயா சம்மந்தியா சம்மந்தியா நானா சம்மந்தம் சொல்லி என்ன சம்மந்தின்னு சொல்லி மசாலா 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 நாளைக்கு சந்திங்க ஆஜியா நாளைக்கு சந்திங்க ஆஜியா என்ன சொன்னு கேட்டேன் என்ன காஜியா சொல்லி நான் நேற்று அங்க நெருப்பு இதெல்லாம் அவருக்கு சொல்லி விடுவேன் காஜியா சொல்றேன் அவரோட மகனுக்கு வீடு கட்டி கல்யாணம் முடிய எந்த மகன் நேரம் பேசினது அல்ல உங்களுக்கு ஒரு பாட்டு ஒண்ணு பாடணும் கொண்டே தவறு செய்யும் யாரும் அழுது கொண்டே தண்டனை சிரித்து கொண்டே தவறு செய்யும் யாரும்
அழுது கொண்டே தண்டனை பெற நேரும். ஆனா இப்ப ஹாஜியார் ஒரு மாதிரி அழுதுக்கிறது தண்டனை நிறைவேற்ற உங்களுக்கு மர்ம சம்பந்தி ஆயிட்டார். அப்ப அப்படின்னா போயிட்டு வர போறீங்களா? நாளைக்கு கொழும்பு போன் உறவுகள்ட்ட எல்லாம் சொந்தத்திட்ட எல்லாம் சொல்லணும் இல்லையா? அப்படியா? அல்ஹம்துலில்லாஹ். சரியா சரியா சந்திப்புமா. அப்ப நானும் வாரம் போயிட்டேன்.